வாழ்கிறதுக்கு எந்த ஒரு நோக்கமும் இல்லாத போது வாழ்க்கையில் இன்னும் தேடி என்ன பிரயோஜனம்? ஆனால் நான் தோக்க விரும்பலை. எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும்? என்ன நானே தினமும் நொந்துக்கிட்டு இருக்கேன். சொல்லப்போனால் நான் இன்னும் செத்துட்ருக்கணும். ஆனால் என்னால் சாகவும் முடியல. அப்போ நீ உயிரை விட முயற்சி பண்ணியிருக்கியா? அனுஜ் சார், நான் வந்துட்டேன். வெளியே தான் இருக்கேன். பதினஞ்சு நிமிஷம் நீ லேட், அது உனக்கு தெரியுமா? சார் சொல்லுங்க, எவ்வளோ லோட் பண்ணணும்? ஏன் கணேஷுக்கு சொன்னேனே, அவன் உனக்கு லிஸ்ட் கொடுக்கலையா? கொடுத்தாங்க சார், ஆனால் டேலி பண்ணணும்ல. அப்ப டேலி பண்ணு. 3 வெவ்வேறு ஏரியாவில் 22 ஏடிஎம்ல 18 கோடி வைக்கணும். எந்த ஏடிஎம்ல எவ்வளோ கேஷ் போடணும்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோ. பப்ளு, போலாம். ஆனந்த் பாபு, ஆனந்த் பாபு, ஆனந்த் பாபு. பாபாவோட ஆசீர்வாதத்தால இந்த வருஷமும் நீங்க தான் பஞ்சாயத்து எலெக்ஷன்ல ஜெயிப்பீங்க. ஆனந்த் பாபு, 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 ஆனந்த் பாபு. இந்த எலெக்ஷனுக்கு நான் நாமினேட் பண்ண போறேன். இந்த சமயத்துல கூட லோகேந்திரன் கூட வரல. நீங்களே அவனை கூப்பிடலாம்ல. ஆனந்த் பாபு ஜெயிப்பாரு. ஆனந்த் பாபு ஜெயிப்பாரு. ஆனந்த் பாபு, ஆனந்த் பாபு ஜெயிப்பாரு. ஆனந்த் பாபு, ஆனந்த் பாபு ஜெயிப்பாரு. அனைவருக்கும் வணக்கம். நான் அனுப் சோனி, கிரைம் பேட்ரோல். பிளாக் ஹெட்லைன்ஸோட எபிசோட இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலயும் நிறைய பிரச்சனைகள் வரது உண்டு. அதுக்கு நமக்கு எந்த ஒரு சொல்யூஷனும் நம்ம வாழ்க்கைக்கு கிடைக்கிறதே இல்ல. ஒரு பக்கம் காவியா தன்னோட வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சதா நினைச்சுக்கிட்டா. நான் கிளம்புறேன். உனக்கு என்ன செய்யணும்னு தெரியும்ல. வேலை முடிஞ்சது கால் பண்ணுங்க. போங்க போங்க.
ஹலோ சார் பப்ளு அப்புறம் சஞ்சீவ் பத்தி ஒண்ணுமே தெரியல. 2 பேரோட நம்பரும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்ப அவனுங்க எங்க செத்து தொலைஞ்சானுங்க? உங்ககிட்ட சொன்ன இல்ல வேனை விட்டு கீழே இறங்காதானே? சார் நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல. இப்ப போலீஸுக்கு என்ன சொல்றதுன்னு யோசி. வேனோட ஜிபிஎஸ் சிஸ்டம் கூட டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. 11:30 மணிக்கு கடைசி லொகேஷன் ககன்பூரான்னு காட்டுது. அதுக்கப்புறம் அந்த வேனை பத்தி எந்த தகவலும் இல்லை. டாடி, நான் இன்ஜெக்ஷன் பார்த்து அழவே இல்லை. எஸ் யூ ஆர் ஸ்ட்ராங்கர். அப்படின்னா நீங்க சொன்ன இடத்துக்கு என்ன இப்ப கூட்டிட்டு போறீங்களா? கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க ஃபிட் ஆகுங்க, அதுக்கப்புறமா நான் கூட்டிட்டு நான் போறேன். ஃபிட்டா தானே இருக்கேன். சரி ஒரு நிமிஷம் இரு. ஜெயின் சார். அதில் நீங்க லீவ்ல இருக்கிறீங்கன்னு தெரியும். ஒருவேளை நீங்க டைம் கொடுக்குறீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி கேஸ் இருக்கு. சார் ப்ளீஸ் ஆர்டர் கொடுங்க. எல்என்சி பேங்கோட 18 கோடி ரூபாய் நிறைஞ்ச வேனை காணோம். அப்புறம் இந்த கேஸை உங்களை தவிர வேற யாரும் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு தெரியும். பேங்கோட பணம் நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போறதுக்கு முன்னாடியே நாம அந்த கிரிமினல்ஸை எப்படியாவது பிடிச்சாகணும். புரிஞ்சுது சார். ஐ எம் ரெடி. சப் இன்ஸ்பெக்டர் மனிஷ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டாரு. நான் அவர்கிட்ட சொல்லி உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ண சொல்றேன். சார் உங்க 2 பேரோட கார்டும் டிரைவரும் காணோம். நாங்க அதை ஒத்துப்போமா? அவங்க தான் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க, நீங்க இல்லைன்னா. பப்ளுவும் சஞ்சீவும் நீங்க சொல்லி தான் காணாம போனாங்க. அவங்க 2 பேரும் எங்க சொல்லுங்க. சார் நீங்க தேவையில்லாம சந்தேகப்படுறீங்க சார். நாங்களே சஞ்சு பப்ளுவை தேடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சார் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் அவங்கள கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். அப்படியா? நீ அவங்கள தேடி கண்டுபிடிப்ப? அப்படின்னா அவங்க எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியும். சரி சொல்லு, எங்க இருக்காங்க அவங்க? சொல்லு. இல்ல சார், எனக்கு சொல்லுடா. சார் சார் அப்படி அவங்க 2 பேரும் கிடைக்கல, நீங்க வாழ்நாள் முழுக்க ஜெயில தான் இருக்கணும். இவங்க 2 பேரையும் கூட்டு போங்க. சார் நான் தான் சொல்றேன்ல, எனக்கு இது தெரியாது சார். சார் காவியா, நீ எங்க போயிருந்த? அண்ணா அது வந்து வேற எங்க போவா? அந்த பையனை பார்க்க தான் போயிருப்பா. இவளால தான் அப்பாக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அதை பத்தி இவளுக்கு எந்த கவலையும் இல்ல. இவளுக்கு ஊர் சுத்துறதே வேலையா போச்சு. அண்ணே அப்பாவை நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. நீ உன்னை கவனிச்சுக்கோ போதும். அப்பா இந்தாங்க மாத்திரை. மருமகளே அவ. அப்பா நீங்க தலையிடாதீங்க, இவளுக்கு நீங்க சப்போர்ட்டே பண்ணாதீங்க. இவளால நமக்கு தான் மானக்கேடு. தம்பி அவ மனிஷ். ஜெய்ஹிந்த் சார். ஜெய்ஹிந்த் சார், இந்த காஷ்மீர் எல்எம்சி பேங்க் பவர்மதி பிரான்ச்ல இருந்து காலையில 18 கோடி ரூபாய் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பியிருக்கு. நார்த் அண்ட் நார்த் வெஸ்ட் சைட்ஸோட 3 ஏரியாவுக்கு 22 ஏடிஎம்ல பணத்தை செலுத்தணும். ஆனா சார் வேன் ஒரு ஏடிஎம்க்கு கூட போகல. அப்புறம் 11:30 மணிக்கு ககன்புரா ஏரியாவில் வேனோட ஜிபிஎஸ் டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கேஷ் வேனை ட்ரேஸ் பண்ண முடியல. நான் ககன்புரா எல்லா ஏரியாவிலையும் பேரிகேட் போட்டாச்சு, ஆனா எந்த லீடும் கிடைக்க மாட்டேங்குது. அந்த வேன் ககன்புரா ஏரியால தான் எங்கேயா இருக்கும்னு தோணுதா? ஜிபிஎஸ் எத்தனை மணிக்கு டீஆக்டிவேட் ஆச்சு? 11:30 மணிக்கு. அப்படி பார்த்தா 2 மணி நேரம் அதுக்குள்ள இது நடந்திருக்கு. அந்த வேன் கண்டிப்பா 150 கிலோமீட்டர் வேகத்துல போயிருக்கணும். ககன்புரால இருக்கிற 150 கிலோமீட்டர் ரேடியஸ்ல எக்ஸிட் பாயிண்ட் எல்லாத்தையும் சீல் பண்ணுங்க. அந்த இடத்துல 12 டோல் பூத் இருக்கு. அப்படி கேஷ் வேன் ஒரு டோல் பூத்தை தாண்டினாலும் கரெக்ட் டைரக்ஷன் கிடைச்சிரும். மனிஷ், நாம சீக்கிரம் அந்த வேன் கிட்ட போய் ஆகணும். 18 கோடியை சேவ் பண்ணி ஆகணும். எவ்வளவு பெரிய கொள்ளை! டிரைவரும் கார்டும் இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தோணுது. சார், கேஷ் மேனேஜ்மெண்ட் மேனேஜர் கிரானேஸ்வர் அப்புறம் கஸ்டடியன் நாகேஷ் மேலேயும் டவுட்டா இருக்கு. 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு, ஆனால் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பேங்க் மேனேஜர் அனுஜை நான் பார்க்கணும். கார்டும் டிரைவரும் எங்க காணாம போனாங்களோ அங்க ஃபேமிலி போவாங்க, அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. சார், ஆல்ரெடி ஒரு டீம் போயிட்டாங்க சார். காட் சஞ்சீவோட வீட்டுக்கு. அவங்க ஏஜென்சிக்கு சாந்தி சௌக்கோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது காட் சஞ்சீவ் 6 மாசத்துக்கு முன்னாடியே அந்த வீடு காலி பண்ணிட்டாராம். ஆனா அவங்க எங்க ஷிஃப்ட் ஆயிருக்காங்கிறது அந்த ஏஜென்சிக்கே தெரியாதான். சஞ்சீவோட ஃபேமிலியில யாரெல்லாம் இருக்காங்க? சஞ்சீவோட மனைவி ஊர்மி சிங். இப்போ அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்றோம் சார். அப்புறம் அந்த காட் பப்ளு சார், அவன் கேஷோ பாடியில இருக்கான்.
அபிஷேகை விசாரிக்க அனுப்பியிருக்கேன். பப்ளு எங்க? இல்லை ஏன் பேச மாட்டேங்கிற? பப்ளு எங்க? போயிட்டு செக் பண்ணுங்க. உள்ள போய் பாருங்க. போங்க. பப்ளு எங்க? அட என்ன பேச மாட்டேங்கிற? சார் 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 எங்க பொண்ணால பேச முடியாது. நீங்க யாரு? பப்ளுக்கு என்ன வேணும்? பப்ளு என் பையன் சார். பப்ளுவை நீங்க சந்தேகப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க ஏஜென்சிக்காரங்களும் மிரட்டிட்டு போயிருக்காங்க. பப்ளு எதுவும் பண்ணிருக்க மாட்டான் சார். அப்படி அவன் எதுவும் செய்யலைன்னா எதுக்காக அவன் மறைஞ்சிருக்கணும்? சார் நாங்களே ரொம்ப கவலையோட இருக்கோம். அவனுக்கு ஃபோன் பண்ணா ஃபோனும் போக மாட்டேங்குது சார். அவனை சிக்க வைக்க பாக்குறாங்க சார். யாரு சிக்க வைக்க பாக்குறாங்க? நான் நாலப்புறமும் ரொம்ப விழுந்துட்டதா எனக்கு தோணுது. மனசு மூளை எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. டாக்டர், என் மனசுல எந்த மாதிரி என்ன தோணுதோ அதெல்லாம் நிறுத்துறதுக்கு ஏதாவது மாத்திரை இருக்கா டாக்டர்? உனக்கு மருந்தெல்லாம் வேண்டாம், கவுன்சிலிங் மட்டும் போதும். இது நம்மளோட செகண்ட் செஷன். நீ அடிக்கடி வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் அடிக்கடி வர முடியாது டாக்டர். நான் என் வீட்டில் இருக்கவங்கிட்ட கூட சொல்லலை நான் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்துட்டு இருக்கேன்னு. காவியா, மன ரீதியா பாதிக்கப்பட்டதுலேருந்து வெளியே வரணும்னா முதல் ஸ்டெப் இந்த மனசும் மூளையும் இருக்க பாரு, அதுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடாது. எல்லா உண்மையும் வெளியே கொண்டு வா. அந்த உண்மை எவ்வளோ கசப்பா இருந்தாலும் சரி. உனக்கு ஏதாவது கிரைம் நடந்ததா, இல்லை நீ ஏதாவது கிரைம் பண்ணியிருக்கியா, எதுவா இருந்தாலும் சரி எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லு. இது நமக்குள்ளேயே சீக்கிரட்டா இருக்கும். சீனியர்ஸ் கிட்ட இருந்து மெசேஜ் மேல மெசேஜ் வந்துட்டு இருக்கு. பிரஷர் ரொம்ப அதிகமாயிடுச்சு சார். ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. எங்க சைடுல முழு முயற்சி போயிட்டு இருக்கு. ஒன்னு சொல்லுங்க, யார் மேலயா சந்தேகம் இருக்கா? எனக்கு அந்த கேஷ் மேனேஜ்மெண்ட் மேல தான் சந்தேகமா இருக்கு. 18 கோடி பணத்தை அனுப்புறதுக்கு ஒரே ஒரு வேன் அனுப்பிச்சிருக்காங்க. பேங்க்குக்கு அந்த வேன் வந்துச்சு. நான் அப்பதான் அதை பாயிண்ட் அவுட் பண்ணேன். எப்படி வேலை பாக்குறீங்க நீங்க? 18 கோடி பணத்தை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு வேன் போதுமா? நான் இப்பவே ஏஜென்சி கிட்ட பேசுறேன். ஐ கான்ட் டேக் ரிஸ்க். சார் 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 ரிஸ்க் எல்லாம் இல்லை சார். நான் இருக்கேன்ல. கொஞ்சம் ப்ராப்ளம் சார், புரிஞ்சுக்கோங்க. ஒரு வேன் ரிப்பேர், இன்னொரு வேன் டிரைவர் ஊருக்கு போயிருக்கான். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் சார். உங்கள் வேலை முடிஞ்சிடும். யூ டோன்ட் வரி. அப்படி உங்களுக்கு காலையிலேயே அவன் மேலே டவுட் வந்துச்சுன்னா 18 கோடி கேஷ் எடுத்துக்கிட்டு அவனை போகிறதுக்கு எப்படி அலோவ் பண்ணீங்க? சார் அது ட்ரஸ்ட் பண்ணிட்டேன். பட் ஐம் ஷூர் இந்த ராபரியில் க்ஞானேஷ் அப்புறம் ரமேஷ் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அந்த பப்ளு சஞ்சீவ் அவங்களோட கையாளுங்க. பப்ளுவும் சஞ்சுவும் உண்மையான கையாளுங்களா இல்ல ஆட்டக்காரங்களா? இதை இப்ப யூகிக்க மட்டும்தான் முடியும். ஆனா இப்ப அவங்க காணாம போனதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பல முகங்கள் இருக்கு. ஆனா அது இன்னும் வெளியே வரல. சார், நான் என் ஒய்ஃபோட அவள் அம்மா வீட்டுக்கு போயிருக்கணும். அதுக்காகவே நான் கணேஷ் சார்ட்ட ஆல்ரெடி நான் லீவுக்கு கேட்டிருந்தேன். அவர் தான் கேஷ் வேன் பேங்க்கை விட்டு போனதும் எல்லாத்தையும் சஞ்சய் அப்புறம் பப்ளு கிட்ட ஒப்படைச்சிட்டு போன்னு சொன்னாரு. அதனால சரியா 11:15க்கு நான் சுந்தர் வியார்ல வேனை விட்டு இறங்கிட்டேன். சரி, நான் கிளம்புறேன். ஓகே சார். சார், அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு உண்மையாலுமே தெரியாது சார். சார் அது தொழில் ரொம்ப மந்தமாக போய்கிட்டு இருக்கு சார். 3 வேனு செலவை நாங்கள் மிச்சம் பண்ணுறதுக்காக ஒரு வேனை யூஸ் பண்ணுறோம் சார். அதான் சார் ஒரு வேன் அனுப்பினோம். மொத்த அமௌண்ட்டையும் ஒரே நேரத்தில் அடிக்கிறதுக்கு ஒரு வேன் அனுப்பியிருக்கீங்க. ராஜேஷை வேனை விட்டு இறங்க சொல்லியிருக்கீங்கன்னா பப்ளு சஞ்சய் கூட ஏற்கனவே பிளான் போட்டு வச்சிருக்கீங்க. இல்லை சார், அந்த மாதிரி எந்த பிளானும் பண்ணல சார். ஆனால் ராஜேஷ் தான் மறுபடியும் லீவ் வேணும்ன்றான் சார். சார் இப்போ எனக்கு புரியுது. லீவுன்ற பேர்ல இவன் தன்னை தானே காப்பாத்திக்க முயற்சி பண்றான் சார். நீங்க தான் ரொம்ப உஷாரா இருக்கீங்க. அப்படி ராஜேஷ் மேல சந்தேகம் வந்தா ஏன் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணல? சார் ராஜேஷ் மேல சந்தேகம் இருந்தது. பப்ளு சஞ்சீவ் மேல சந்தேகமே இல்லை சார். ஏன்னா 6 மாசத்துக்கு முன்னாடி கூட கேஷ் வேனை கடத்த முயற்சி பண்ணாங்க. அப்போ அவங்க உயிரை பணவி வச்சு பப்ளுவும் சஞ்சீவும் கேஷ் வேனை கொண்டு வந்தாங்க. அதுவும் நல்ல முறையில். 6 மாசத்துக்கு முன்னாடி வேனை கடத்த யார் முயற்சி பண்ணா? சார் இது வரைக்கும் அது யாருன்னு தெரிஞ்சுக்க முடியல. ஆனா இதை பத்தி பட்டேல் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம். சஞ்சீவ் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணும்போது எதுக்காக அப்டேட் பண்ணல? சார், அது பப்ளு தான் அவங்ககிட்ட ஏதாவது சொல்லி தடுத்திருக்கணும். அதான். என்ன சொல்ல வர? சார், பப்ளுவோட தங்கச்சியால பேச முடியாது. அதான் அவளுக்கு மேரேஜ் ஆகல. ஆனா பப்ளும் தான் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை தேடிட்டான். வரதட்சணையா 5 லட்சம் ரூபாய் கேட்டாங்க. அதை சேகரிக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தான். உனக்கு 5 லட்சம் ரூபாய் லோன் வேணும், அதுவும் கம்பெனியில. மறந்துடு, அதெல்லாம் கிடைக்காது. அட சேலரியே ஒழுங்கா கிடைக்க மாட்டேங்குது. உனக்கு யார் லோன் கொடுப்பாங்க? ஆனா ராஜேஷ் சார், அனுட் சாரும் நீங்களும் ரொம்ப தெரிஞ்சவங்க தானே.
நீங்கள் அவர்கிட்ட சொல்லலாம்ல, பேங்க்ல இருந்து எனக்கு லோன் கொடுக்க சொல்லி. சார் அவனால் எங்கேயும் பணத்தை ஏற்பாடு பண்ண முடியல சார். அதனால் இந்த 18 கோடியை பார்த்ததும் பப்ளு அவனோட எண்ணத்தை மாற்றிருக்கலாம். சார் அது உண்மைதான் சார். தன்னுடைய நண்பனுக்கு தன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சான். அவனுக்கு 5 லட்ச ரூபா பணமும் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தான். ஆனால் அதை நான் எதிர்த்தேன். அப்பா, இது ஒன்றும் வரதட்சணை இல்லை. என் ஃப்ரெண்டுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்க ஒரு 5 லட்ச ரூபா தேவைப்படுது. அப்படியே அவனுக்கு நம்ம 5 லட்ச ரூபா பணம் கொடுத்தா கல்யாணத்துக்கு அப்புறம் தங்கச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்ல. அதுவும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதா ஒத்துக்கிட்டான். ஆனால் கண்ணா, இந்த 5 லட்ச ரூபா அவனுக்கு எப்படி கொடுக்கறது? அப்பா, நம்ம விவாவோட சந்தோஷத்துக்காக நம்ம நிலத்தை கொஞ்சம் வித்துடலாமே. அப்புறம் எங்கள் நிலத்தை பப்ளு 10 லட்சத்துக்கு வித்துட்டான். அதில் 5 லட்சத்தை விவாவோட வருங்கால கணவனுக்கு பிஸ்னஸ் கொடுத்துட்டான். மிச்சம் 5 லட்சத்தை எஃப்டி பண்ணிட்டான். அவன் 18 கோடியோட காணாம போயிட்டான். அப்படி ஏதாவது தெரிஞ்சா தயவு செஞ்சு சொல்லிருங்க. அப்புறம் நீங்க 2 பேரும் உள்ள போக வேண்டியிருக்கும். என்ன யோசிக்கிற? நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு தெரியும். இதானே, நீ என்ன விரும்புற, நான் உன்னை விரும்புறேனா இல்லையான்னு? நான் உன்னை என் உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன். ஆனால் சுதீர், நான் ஊனமானவ. மறுபடியும் அப்படி சொல்லாத. உனக்கு கால் ஊனன்னா என்ன ஆயிடுச்சு? ஆனால் உன்னோட மனசு ரொம்ப அழகு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன். சுதீர் என்னை எப்பவும் விரும்புவான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நானும் அவனை விரும்ப ஆரம்பித்தோம். ஆனா என்ன ஆச்சு காவியா? ஏன் அமைதி ஆயிட்ட? என்ன ஆச்சு? ஒருவேளை அந்த பையன் உங்ககிட்ட ஏதாவது தப்பா? இல்லை டாக்டர், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன ப்ராப்ளம்? நாலு மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த 4 மணி நேரத்தில் அந்த கேஷ் வேன் 150 கிலோமீட்டர் ரேடியஸில் எந்த டோல்கேட்டையும் கிராஸ் பண்ணல. அப்புறம் எந்த ஒரு சிசிடிவிலையும் கேப்சர் ஆகல. ஐ எம் ஸ்ட்ராங்லி ஃபீல் கொள்ளக்காரங்க ககன்பூருக்குள்ள தான் எங்கேயோ மறைஞ்சிருக்காங்க. எல்லா பெட்ரோல் டீமுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. அதோ அங்கதான் சார், ரவுண்ட் அப் பண்ணு. சஞ்சீவோட கொலிக் மூலமா ஊர்மியோட நம்பர் கிடைச்சிருக்கு. இப்ப ஊர்மி நம்பர் மதன்புரா ஏரியால ஆக்டிவா இருக்கு. அப்படின்னா சஞ்சீவ் கூட ஊர்மி டச்சில் இருக்கலாம். அவங்க ஃபோனை சர்வலைன்ஸில் போடுங்க. அவங்க ஃபோன் லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணுங்க. அவங்க கிட்ட நம்ம போகலாம். பட் டோன்ட் கால் ஹர், அப்புறம் அலர்ட் ஆயிடுவாங்க. அப்புறம் ஒரு விஷயம் சார், ஊர்மி ஃபோன் எந்த இடத்துல ஆக்டிவா இருக்கோ அங்க சஞ்சீவோட ஃபோன் காலையில் ஆக்டிவா இருந்தது. அப்போ 2 பேரும் அதே ஏரியாவில் தான் இருக்காங்க. கண்டுபிடிங்க எக்ஸாக்ட்லி எங்கே இருக்காங்க. உனக்கு என்னதான் வேணும்? எதுக்கு என்ன அவாய்ட் பண்ற? ஓகே, இப்பயே கொடுக்குறேன். சார், ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஹலோ சார், ககன்புரா காட்டுக்கு பக்கத்தில் அந்த கேஷ் வேன் நிற்குது சார். ஓவர் சார். சார் சார் இங்க பாருங்க, 18 கோடியை மொத்தமாக கொள்ளையடிச்சிருக்காங்க. எல்லாம் பெட்டியும் காலியா இருக்கு. ₹1 பணத்தை கூட விடல. அப்புறம் இங்க சார் இந்த பெட்டியில பப்ளுவோட போனோம் இருக்கு சார். இந்த விளையாட்டெல்லாம் சஞ்சீவோடதுன்னு நினைக்கிறேன் சார். சஞ்சீவ் ஒருத்தனால எல்லா பணத்தையும் அடிக்க முடியாது. அப்புறம் பப்ளுவோட பணத்தை இந்த பெட்டியில் போட்டு கேஷ் வேனை இங்கேயே டம்ப் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. எந்த வண்டியில் பணத்தை எடுத்துகிட்டு ஓடி இருக்காங்களோ அப்புறம் அந்த வண்டி இந்த கேஷ் வேனை முன்னாடியிலேருந்து ஃபாலோ பண்ணியிருக்கு. எந்த வழியாக கேஷ் வேன் வந்துச்சோ அந்த இடத்தோட சிசிடிவி எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுங்க. அப்புறம் விசாரிங்க, பர்டிகுலராக ஒரே வண்டி கேஷ் வேனை ஃபாலோ பண்ணியிருக்கான்னு பாருங்க. அந்த கேஷ் வேன்ல இருந்து கொள்ளடிக்கப்பட்ட 18 கோடி ரூபாய் போலீஸ் பார்வையை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டு தான் தெரியுது. ஆனா சீக்கிரமா போலீஸ் கேஷ் வேனோட கார்டு சஞ்சீவோட மனைவி ஊர்மியை கண்டுபிடிச்சாங்க. ஊர்மி, ஆமா, உள்ள போய் செக் பண்ணுங்க ஃபாஸ்ட். அட என்ன நீங்க பாட்டுக்கு உள்ள போயிட்டே இருக்கீங்க. நீங்க போலீஸா இருந்தா இப்படிதான் அராஜகம் பண்ணுவீங்களா? அட நில்லுங்க, என்ன பண்றீங்க சார்? என்ன சார், என்ன தேடிட்டு இருக்கீங்க சார்? மேல யாரும் இல்ல. யார் சார் எங்க வீட்ல ஒரு இருப்பாங்க? நிமிஷம், அந்த பேக் கீழே இருக்குங்க. அதுல என்ன இருக்கு? பேக்ல என்ன இருக்கும்? பேக்ல ஒண்ணுமே இல்ல.
அட நீங்க ஏன் நம்ப மாட்டேன்றீங்க? பேக்ல எதுவுமே இல்ல. பாத்தீங்களா? எதுவுமே இல்லல்ல. உன் புருஷன் சஞ்சீவ் எங்க? அவர் டியூட்டிக்கு போயிருக்காரு. அவன் டியூட்டிக்கு போகல, 18 கோடி ரூபாவோட எஸ்கேப் ஆயிட்டான். என்ன? ஆமா, அது மட்டும் இல்ல, வேன் டிரைவர் பப்ளுவையும் கொலை பண்ணிட்டான். என் ஹஸ்பண்ட் அப்படியெல்லாம் பண்ண மாட்டார். வாழ்க்கையில இது வரைக்கும் ₹1 பணம் கூட எடுத்தது இல்ல. ஆனா நீங்க 18 கோடின்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவரு எங்க நிச்சயதார்த்த மோதிரத்தை கடையில வைக்க எடுத்துட்டு போயிருக்க மாட்டாரு. என்ன? ஆமா. தங்க மோதிரமா? அதுவும் நிச்சயதார்த்த மோதிரம் 7000 ரூபாய்க்கு வித்திருக்காரு. அதுவும் வீட்டு வாடகை கட்டுறதுக்காக. உரிமை மோதிரத்தை வித்து கூட 7000 ரூபாய் தான் கிடைச்சது. இந்த மாதிரி கதை ஸ்டேஷன்ல நிறைய கேட்டிருக்கேன் மேடம். மரியாதையா சொல்லுங்க, சஞ்சீவ் எங்க இருக்கான்? சொல்லுங்க. அது என் குழந்தைய எழுப்பிட்டீங்க. அவன் அழறான். பாவம், அவனுக்கே உடம்பு சரியில்லை தெரியுமா உங்களுக்கு? ஒன்னும் இல்ல கண்ணா, என் செல்லல. அழாத கண்ணா, அழாத. நான் இருக்கேன்ல, அம்மா இருக்கேன். ஏற்கனவே என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. இதை நீங்க வேற வந்து தொந்தரவு பண்றீங்க. மனிஷ் சொல்லு. சார், சஞ்சீவோட வைஃப் அவன் எங்க இருக்கான்னு தெரியாதுன்னு சொல்றாங்க. அவங்கள ரொம்ப விசாரிக்க முடியல. அவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லை, அழறான். குழந்தைய சாக்கு வச்சு விசாரணையில இருந்து தப்பிக்கிறாங்க. அவங்களுக்கு சஞ்சீவ் எங்க இருக்கான்னு தெரியும். விடாம வாட்ச் பண்ணுங்க சார். சஞ்சீவ் இந்த கொலையில இன்வால்வ் ஆயிருக்கான். அதனால பிளானிங் ரொம்ப பெருசாவா இருக்கும். ஒன்னு பண்றேன் சார், சமீப நாட்கள்ல அவனோட ஆக்டிவிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். மனிஷ், 18 கோடி ரூபாயை காப்பாற்ற நம்ம முயற்சி பண்றோம். கொள்ளையடிக்கப்பட்டு 7 மணி நேரம் ஆயிடுச்சு. கொள்ளைக்காரங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா பணத்தை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனா இது வரைக்கும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியல சார். அந்த கேஷை எடுத்து எந்த வண்டியில எடுத்துட்டு போயிருப்பாங்க? அநேகமா அவங்க அலர்ட்டா இருக்காங்க. அதான் சிட்டியை விட்டு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணல. 18 கோடி ரூபாயை கொள்ளையடிச்சிருக்கானுங்க. இது பெரிய பிளானிங் தான். 18 கோடி ரூபாய் கேஷ். அதை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஒருவேளை பேக் வாங்கியிருக்கலாம். அந்த ஏரியால எத்தனை மார்க்கெட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் விசாரிங்க. சார், சிட்டில நிறைய மார்க்கெட்ஸ் இருக்கு. இவ்வளவு சீக்கிரம் எப்படி கண்டுபிடிக்கிறது? மனிஷ், பண்ணி தான் ஆகணும். நம்ம கிட்ட எந்த ஆப்ஷனும் இல்ல. ஜஸ்ட் டூ இட். எனக்கு உன்னை பத்தி தெரியும்டா. என் ஊனமான தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசை காட்டி அவ சொத்தை அடைய பாக்குறியா நீ? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. வாய மூடுடா. ஒழுங்கு மரியாதையா சொல்றேன், என் தங்கச்சியை விட்டு விலகி போயிடு. இல்லைன்னா உன்னை அப்படியே கொன்னுடுவேன். போடா. எல்லாம் உள்ள போங்க. அப்பா சுதீர் நல்ல பையன்பா. நிறுத்துறியா? அப்பா, இவ சொல்றத எதுவுமே நீங்க நம்பாதீங்க. அந்த பையனை மட்டும் இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டே இவன் நாசமா தான் போவா. என் அண்ணனும் அண்ணியும் சுதீர் ஒரு சீட்டர் நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் என் அப்பாவுக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தது. சுதீர் அவருக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் உன் அப்பா உனக்கு சப்போர்ட்டா இருந்திருக்காருன்னா வேற என்ன ப்ராப்ளம்? நீ சுதீரை விட்டு பிரியறதுக்கான காரணம் உன் அண்ணனா இல்ல வேற ஏதாவதா? 18 கோடி கொள்ளடிக்கப்பட்டு 12 மணி நேரம் ஆச்சு. இருட்டினதுக்கு அப்புறம் போலீஸ்க்கு அந்த கிரிமினல் கிட்ட நெருங்கிறதுக்கு எந்த ஒரு வழியுமே தெரியல. சார், 8 மணிக்குள்ள நம்ம ஆட்கள் கிட்ட விசாரிக்க சொல்லி மெசேஜ் தான் பாஸ் அவுட் ஆச்சு. ஆனா கொஞ்ச நேரத்திலே மார்க்கெட் மூடியாச்சு. மார்க்கெட்ல காலையில என்கொயரி பண்ண முடியல. சஞ்சீவ் ஒய்ஃப் ஊர்மி கிட்ட இருந்து எந்த இன்ட்ரோ கிடைக்கல. ஐ எம் அஃப்ரேட். கொள்ளக்காரங்க கையை விட்டு நழுவிடக்கூடாது. எங்க ஓடுறீங்க? நான் எங்க ஓட போறேன்? அட, எனக்கு என் குழந்தை இருக்கா. நான் எங்க போறேன்? நான் உங்களை மாதிரி நிறைய பேரை பார்த்திருக்கேன். உங்க லாபத்துக்காக குழந்தைய பத்தி கூட யோசிக்க மாட்டீங்க. நீங்க என்ன பேசுறீங்க? நான் என் குழந்தைக்கு பால் வாங்க தான் கிளம்புனேன். அவனுக்கு நான் பால் கூட கொடுக்க கூடாதா? நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் பால் வாங்க போகலாமா? சே, நம்மளுக்கு நேரமே சரியில்லை. உன்னால நானும் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். என்னாலனா எல்லாம் நீங்க செஞ்ச காரியம் சார். இப்ப நான் நடுவில் மாட்டிக்கிட்டேன். ரொம்ப ஓவரா டிராமா பண்ணாத, புரியுதா? நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. சொல்லட்டுமா உன்னை பத்தி? ராஸ்கல், உன் வாயை நான் திறக்க வைக்கிறேன். அப்புறம் மொத்த பணமும் எங்க போச்சு நான் கண்டுபிடிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. டேய், சொல்லுங்க. என்ன தைரியம் எந்த ஏன் மேலயே கை வைப்ப நீ? என்ன காரணம் சொல்றீங்க? ரெண்டு பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க?
2 பேரும் இன்னும் திருந்தல இல்லையா? சார் இந்த ஆளு தான் சார் தான் குற்றவாளி இல்ல நிரூபிக்க என்ன அடிக்க வரான். இல்ல கான்ஸ்டபிள் சார், இவன் பண்ற டிராமாவை நம்பாதீங்க. இவனை ஒரே ஒரு தடவை கை கால முறிங்க, அதுக்கப்புறம் பணம் எங்க போச்சுன்னு இவனே சொல்லுவான். இவன் அடிச்சு நொறுக்குங்க, இவன் சொல்லுவான் எல்லாம் உண்மையும். இவன் தான் கால் பண்ணது. நீ என் மேலேயே பழி சுமத்துவியா? என்ன பண்ற பாரு. கேட்க மாட்டீங்க. சஞ்சீவோட பாடியா? இன்னொரு பாடி யாருது? சார், வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டீடைல்ஸ் எடுத்து ஹெட் குவார்ட்டர்ஸ் அனுப்புறேன். அக்கம் பக்கத்தில் விசாரிக்க சொல்லு, ஏதாவது பார்த்தாங்களான்னு. சார். சார், இங்க பாருங்க சார், வண்டியோட ஃபியூல் டேங்க் ஆல்மோஸ்ட் காலியா இருக்கு. அப்போ இந்த வண்டியில் சுற்றிக்கிட்டே இருந்திருக்கானுங்க. ஃபியூல் காலி ஆயிடுச்சு. இருந்தாலும் வண்டியை பெட்ரோல் பங்க் எடுத்துகிட்டு போய் ஃபியூல் ஃபில் பண்ணுற ரிஸ்க் எடுக்கல. அதான் வண்டியை இங்கேயே டம்ப் பண்ணிட்டு போயிட்டானுங்க. அபிஷேக், என்ன அப்டேட்? சார் நான் ஆர்டிஓல விசாரிச்சேன். அந்த வண்டி கணேஷ் மாத்திரைங்கிற பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. கணேஷ் மாத்திரேவா? எங்க வீடு? சார் அவர் வாக்கட்ல இருக்காரு. அவர் மிஸ்ஸிங் அவர் ஃபேமிலியில கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க சார். சார் அவர் மதியத்துல இருந்து காணுமா? அந்த கணேஷ் மாத்திரையோட போட்டோவை அனுப்பு இப்போவே. இவன் கணேஷ் மாத்திரே. சார், ஒரு விஷயம் கிளியரா இருக்கு சார். கணேஷோட வண்டியை திருடுறதுக்காக இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. ஆனால் சார், சஞ்சீவை பப்ளுவோட வச்சே கொண்டு இருக்கணுமே. ஆனால் பப்ளுவோட பாடியை கேஷ் வேனில் விட்டுட்டு சஞ்சீவோட பாடியை கணேஷோட பாடியோட இங்கேருந்து கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் செய்யறதுக்கான நோக்கம் என்னமா இருக்கும்? பப்ளுவோட பாடிக்கு அப்புறம் சஞ்சு அப்புறம் இன்னொருத்தரோட பாடியும் கூட 18 கோடி ரூபாய் கடத்தலோட 3 கொலைகளும் ஆயிடுச்சு. அப்புறம் இதோட எண்ணிக்கை இன்னும் அதிகமாக போகுது. கொள்ளடிச்சு 24 மணி நேரத்துக்கு அப்புறம் போலீஸ் ஒரு யூகத்தோட தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களோட ஒரு யூகம் ஒர்க் அவுட் ஆச்சு. வணக்கம் சார். சார், அப்புறம் அந்த பேகு எக்ஸ்பென்சிவ் பொருளை பற்றிலாம் நான் இங்கே கொஞ்சம் விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன் சார். ஆனால் இந்த கடைக்காரர் ஒரு விசித்திரமான கஸ்டமரை பற்றி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு சார். இங்கே சாயந்தரம் ஒரு பையன் வந்தான். அவர் 2 லக்ஸுரி வாட்சை வாங்கினா சார். வாவ், இது 2 சூப்பரா இருக்கு. இது 2ஐயும் கொடுங்க. அப்புறம் இந்த ஃபீமேல் வாட்சை சூப்பரா கிஃப்ட் பேக் பண்ணுங்க. அவன் பார்க்கறதுக்கு ஆர்டினரி லுக்ல இருந்தாலும் அவன்கிட்ட அவ்வளோ பணம் இருக்கிறத பார்த்து நான் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். ஒருவேளை கள்ள நோட்டா இருக்குமோன்னு பயந்து நான் அவனை கார்டில் பேமெண்ட் பண்ண சொல்லிட்டேன். உடனே உனக்கு கோவம் வந்துருச்சு. யார்கிட்ட பேசுறான்னு உனக்கு தெரியுதா? சப் இன்ஸ்பெக்டர் ஆரியா சகாரியோட தம்பினா? இன்ஸ்பெக்டர் ஆரா சகாரி? ஆமாம் சார், அவரோட தம்பின்னு தான் அவன் சொன்னான். ஆனால் சார், இதுக்கு முன்னாடி அவனை நான் பார்த்ததே இல்லை. நேத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டுங்க சார். 1 மாசமா சிசிடிவி வேலை செய்யல. அந்த 2000 நோட்ஸ் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு சார். அதை கொஞ்சம் கொடுங்க சார். நாங்கள் இந்த நோட்ஸை ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். ஓகே சார். அபிஷேக் சார். ஹலோ சார், இந்த நம்பர் அந்த சீரிஸ் நம்பரோட மேட்ச் ஆகுது சார். சார், பேங்க் மேனேஜர் அனுஜ் சொன்னாரு இந்த நோட்டோட சீரிஸ் அந்த 18 கோடி சீரிஸோட ஒத்து போகுது. அப்படின்னா அந்த பையன் இந்த கொலையில் சம்மந்தப்பட்டிருக்கான். அப்புறம் கொள்ளையடிச்ச பணத்தில் அதை வாங்கியிருக்கான். கடைக்கு பக்கத்தில் எங்கெல்லாம் சிசிடிவி இருக்கோ ஃபுல்லாக செக் பண்ணுங்க. ஏதாவது கேமராவில் கண்டிப்பாக கேப்சர் ஆயிருப்பான் சார். நாங்கள் விடாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். எஸ் சார், கண்டிப்பாக சார். நான் உங்களுக்கு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே சார். சார், ஆரியா சகாரியா பேர் கொண்ட ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கோவிந்த் நகர் ஸ்டேஷன்ல இருந்திருக்காரு. அப்புறம் விசாரிச்சதுல ஒரு 19 நாளா காணுமா சார். வாட்? கொள்ளையடிச்ச பணத்தில் வாட்ச் வாங்க வந்த பையன் சப் இன்ஸ்பெக்டர் ஹகாரியாவோட தம்பின்னு சொல்லியிருக்கான். அப்புறம் ஹகாரியா கூட 10 நாளுக்கு மேலே காணுமா? ஒருவேளை சப் இன்ஸ்பெக்டர் ஹகாரியா கூட இதில் சம்மந்தப்பட்டிருப்பாரா? பாசிபிள் இருக்கு சார். அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் அகாரியாவுக்கு ஒரு ஜூனியர் இருக்காரு. அகாரியா காணாம போனதுக்கு அவர் வேற ஒரு கதை சொல்றாரு. அவரை வர சொல்லியிருக்கேன், வந்துட்டு இருப்பாரு. சார், அகாரியா சாருக்கு யாரும் தம்பிலாம் இல்லை.
சொந்தம் இல்லைன்னா சித்தப்பா பையன் கசினாக இருக்கலாம். அவருக்கும் அவனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருந்திருக்கலாம். ஹகாரியோட தம்பின்னு ஒருத்தன் எப்படி சொல்லிட்டு இருப்பான். சரி, 19 நாள் ஹகாரியாவை ஏன் காணோம்? சார் அவர் ஒன்றும் காணாமல் போல. அவர் யாரோ கடத்திட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கு. யார் மேலே டவுட்டு? பயப்படாத, சொல்லு, நான் இருக்கேன். சார், நம்ம ஏரியாவோட கார்பரேட்டர் அனந்த்குமார் மேலே. அவரோட பையனோட கொலைகேஸை தான் விசாரிச்சுட்டு இருந்தாரு அகாரியா சார். ஆனந்த் சார், உங்கள் பையன் மேலே இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொன்னீங்க. ஆனால் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பார்த்தா உங்கள் பையனை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. அவனை யார் கொலை பண்ணுவாங்க? மேபி நீங்க. ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பார்த்தா உங்க பையன் கேன்னு தெரிய வந்திருக்கு. ஏய், என்ன வளர்ற நீ? இங்க பாருங்க ஆனந்த் சார், நீங்க தானே சொன்னீங்க உங்க பையனுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்ட்டு. ஆனா அவன் அந்த கல்யாணத்துக்கு எதிராக இருந்தான். அப்புறம் உங்க பையன் கேன்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்ததும் நீங்க அவனை 2வது மாடியில இருந்து தள்ளி விட்டு கொலை பண்ணீங்க. நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? 2 நிமிஷம் தான். 2 நிமிஷம் அக்காரியா, வெறும் 2 நிமிஷம் தான் இருக்கும் உன்னுடைய யூனிஃபார்ம் அவுக்கிறதுக்கு. அன்னைக்கு மறுநாள் இருந்து தான் சார் அவரை காணோம். சார், எனக்கு இதுல ரொம்ப டவுட் இருக்கு. இந்த அனந்த்குமார் தான் அவரை எங்கேயாவது கடத்தி வச்சிருக்கணும். சரி, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ சார். ஒருவேளை அகாரியா சொல்ல கேட்டுட்டு இந்த கான்ஸ்டபிள் அவரை காப்பாற்ற முயற்சி பண்றாரோ என்னவோ. இருக்கலாம். ஒருவேளை ராபரியோட லிங்க் ஆனந்த்குமாரோட கணக்கில் இருக்கலாம். பார்த்துடலாமா ஆனந்த்குமாரை? சார், ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். காவியா, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நீ நம்பு, எந்த கண்டிஷன்லையும் நான் உன் கூட இருப்பேன். உங்க மூளை என்ன கெட்டு போச்சா? நான் எதுக்காக அகாரியாவை கடத்தணும்? நீங்க உங்க பையனை கொலை செஞ்சதா சப் இன்ஸ்பெக்டர் அகாரியாவுக்கு டவுட் வந்து. ஒரு டவுட்டும் கிடையாது. நான் அவருக்கு பயந்து 1 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அதனாலதான் என் பிள்ளைய நானே கொண்டுட்டதா அவர் எல்லார்கிட்டையும் சொல்றாரு. அப்படியா? பொய்ய சொல்லி உண்மையா மாத்துறீங்க. ஒருவேளை அகாரியா சார் பிளாக்மெயிலுக்கு பயந்து. என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட நான் அகாரியாவை கிட்னாப் பண்ணேன்னு? உங்க பையனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நான் படிச்சேன். ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு எவிடன்ஸ் தான். அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப நாளைக்கு உள்ள போயிடுவீங்க. கேமராவை இங்கே ஷிப் பண்ணுங்க. சார். இங்கே தான் சார், ஒரு விஷயம், அது ஒர்க் அவுட் ஆகுமா என்னன்னு தெரியல. என்ன விஷயம்? சார், பிரபாங்கிற பேரை கொண்டு ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஒரு பேஷண்ட் ரேப் விக்டிமா. போலீஸ் தான் அவங்கள ரேப் பண்ணதா சொல்லியிருக்காங்க. அந்த போலீஸ்காரன் யாரு? அது தெரியாது சார். அப்புறம் நம்மளோட இந்த ராபரி கேஸ்ல கூட ஒரு போலீஸ்காரரோட பேர் வருது. அதான் உங்களுக்கு சொல்ல நினைச்சேன். இந்த விக்டிம் பொண்ணு எங்க இருக்கா? பேர் என்ன? நீங்க யார்கிட்டே சொல்ல மாட்டேன்னு தானே ப்ராமிஸ் பண்ணீங்க. காவியா, இந்த மாதிரி ஆளுங்க வெளியே இருந்தாங்கன்னா உன்ன மாதிரியே மற்ற பொண்ணுங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுமா? காவியா, நீ யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நடந்துச்சோ அதை தெளிவா சொல்லு. அன்னைக்கு ராத்திரி நானும் அப்பாவும் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தோம். அப்பதான் ஒரு போலீஸ்காரர் எங்க வண்டியை நிறுத்தினாரு. அது மட்டும் இல்லாம எங்களை அவங்க மிரட்டினாங்க. நாங்க போலீஸ் கிட்ட போனா வீடியோவை அப்லோட் பண்றேன்னானுங்க. பாருங்க, அவங்க எதுவும் உங்களை பண்ண முடியாது. நம்பிக்கை வைங்க. காவியா, அந்த போலீஸ்காரன் இவனா? இல்ல சார், இவர் இல்ல. ஆனா சார், அந்த ஆளோட பேட்ச்ல RS அகாரியான்னு இருந்ததை நான் பார்த்தேன். இது எப்ப நடந்த விஷயம்? நவம்பர் 7ஆம் தேதி ராத்திரி. காவியா ரேப் நவம்பர் 7ஆம் தேதி ராத்திரி நடந்ததுன்னு சொல்றீங்க. அப்புறம் காவியாவை ரேப் பண்ண அந்த ஆளு அகாரியா சாரோட யூனிஃபார்ம் போட்டிருந்தான். ஆனா சார், அகாரியா அக்டோபர் 30லேருந்தே காணோம். ஆனா ரேப் நடந்தது நவம்பர் 7. அப்படின்னா அகாரியாவை நிச்சயமா கடத்தி இருக்கானுங்க. கிரிமினல் அவரோட யூனிஃபார்மை யூஸ் பண்ணி. சார், அகாரியா காணாம போனதுக்கு காரணம் ஆனந்த்னு சந்தேகப்படுறோம். ஒருவேளை இப்படி இருக்குமோ? அந்த ரேபிஸ்டுக்கும் ஆனந்துக்கும் கனெக்ஷன் இருக்குமா? இதுக்கும் 18 கோடிக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கும்?
அகாரியா கேஸோட ஒவ்வொரு டீட்டெயில்ஸையும் எடுங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து சேருங்க, அங்கே பார்க்குறேன். பிரேம், காவியா அப்புறம் அவளோட ஃபாதர் கிட்ட கிரிமினல்ஸோட ஸ்கெட்சை வாங்குங்க. சார். ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போ. காவியா ஒரு ரேப் விக்டிம். அவளை ரேப் பண்ணவன் உண்மையாலே போலீஸ்காரனா இல்ல ஒரு கிரிமினல் பிளான் பண்ணி போலீஸ்காரங்களோட யூனிஃபார்மை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு காரியத்துல அவங்க ஈடுபட்டாங்களான்றதை நம்ம இப்ப பார்ப்போம். சார், காவியாவும் அவளோட அப்பாவும் இந்த 4 பேரோட ஸ்கெட்ச் பண்ணாங்க சார். ஆனா இதுல எந்த ஒரு ஸ்கெட்சும் சப் இன்ஸ்பெக்டர் அகாரியாவோட சேரல சார். அப்போ எந்த பையன் அகாரியா சாரோட தம்பின்னு சொன்னானோ அவன் வாட்சை வாங்கியிருக்கான், கடைக்காரனை மிரட்டியிருக்கான். அவன் இவங்களில் ஒருத்தனா இருப்பான். இந்த 4 பேர்ல உங்ககிட்ட யார் வாட்ச் வாங்கினது? நல்லா பார்த்து சொல்லுங்க. இது 2 சூப்பரா இருக்கு. இது 2த்தையும் கொடுங்க. இந்த பையன் தான் சார். இவன் தான் அந்த வாட்சை வாங்கினது. இந்த வாட்சும் அழகா இருக்கு, அப்புறம் உன்னோட வேலையும் அழகா இருக்கு. ஆனா இந்த 18 கோடி மெத்தையில படுத்து படுத்து என் தூக்கமே போயிடுச்சு. பிரதர்ஸ், 18 கோடி கிடைச்ச சந்தோஷம், நிம்மி கையால் செஞ்ச பிரியாணி சந்தோஷம் டபுள் ஆயிடுச்சு. இனிமே இந்த எக்ஸ்ட்ரா பிளேட் யாருக்கு? எனக்காக தான். ஓடுங்க. ஓடுங்க ஓடுங்க. போலீஸ்டா. என்னையா அப்படி பார்க்குற? அவ சொல்லலையா? இந்த விருந்துக்கு நாங்க சொல்லிதான் உங்களை இங்க வர வச்சிருக்கா. நான் சொல்லிடுறேன், உண்மையை சொல்லிடுறேன். முகேஷ், நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி எந்த பேங்க்ல எம்ப்ளாயா இருந்தியோ அங்கேயும் கொள்ளையடிச்சிருக்க. அப்போ உன் வயிறு நிறையலையா? இப்போ உன் வயிறை நான் நிறைக்கிறேன். அப்புறம் ஜெயிலில் உனக்கு அறிமுகம் கிடைச்சது மிஸ்டர் ஜஸ்டின். இவரை ஜெயிலுக்கு அனுப்புனது இன்ஸ்பெக்டர் அகாரியா. சார், நான் அகாரியாவை பழிவாங்கன்னு நினச்சேன் சார். நாங்கள் ஜெயிலை விட்டு வெளியே வந்ததும் எங்களோட அறிமுகம் ஆவாது அப்புறம் சுபோதோடு ஏற்பட்டது. சுபோத், நீ அனந்த்குமாரோட கூலியா இல்ல? சார், நான் அகாரியோட ஜூனியர் கிட்ட எல்லா ஸ்கெச்சஸையும் காட்டினேன். அதில் அவர் ஒரு பையனை ஐடென்டிஃபை பண்ணாரு. சார், இவன் தான். இவன் பேர் சுபோத். அனந்த்குமாரோட பார்ட்டி வேலையை பார்த்துக்கிறது இவன் தான். சுபோத் கால் ரெக்கார்ட்ஸ்லேருந்து நிம்மியோட ஃபோன் நம்பர் கிடைச்சது சார். ரிமி மூலமா சுபோத், அப்புறம் மற்ற கிரிமினல்ஸோட லீட் கிடைச்சா இவ தான் ஊர்மி. உன்னோட இந்த கேங்ல அனந்த்குமாரோட ரோல் என்ன? அவருக்கு எந்த ரோலும் கிடையாது சார். அவரோட கே பையன் என்னுடைய லவ்வர் சார். நான் அவன் கொடுக்குற பணத்தை வச்சு நல்லா என்ஜாய் பண்ணேன் சார். அவன் என் மேலே பைத்தியம் ஆயிட்டான் சார். அன்றைக்கி நான் யாருக்கும் தெரியாமல் அவனை பார்க்க போகும்போது அப்போ அவன் என்கிட்ட சொன்னான், ஐ லவ் யூ. நல்ல வேலை நீ வந்துட்ட. நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அப்பா கிட்டேயும் சொல்லுவேன். அப்படி அப்பா ஒத்துக்கலான்னா நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். இதை கேட்டது எனக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு சார். அப்புறம் சார், நான் அவனை கழுத்து நெரிச்சு கொண்டுட்டேன். அப்புறம் அவனை ஜன்னல இருந்து நான் கீழே தூக்கி போட்டுட்டேன் சார். அகரியா சாருக்கு தெரிஞ்சு போச்சு லோகேந்தர் கொலை செய்யப்பட்டான்னு. அப்புறம் சார், அவரோட பார்வையில் நாங்கள் சிக்கிடக்கூடாதுன்னு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை கொண்டுட்டோம் சார். அப்புறம் அகரியாவோட பாடியை காட்டிலே புதைச்சிட்டோம் சார். அவரோட யூனிஃபார்ம் மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் சார். அவரோட யூனிஃபார்மை நாங்கள் வச்சுக்கிட்டு ஒரு பிளான் பண்ணோம், நிறைய விஷயங்களை செய்யலான்ட்டு. அன்னைக்கு சாயந்தரம் அந்த பொண்ணை பார்த்ததும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் சின்ன சின்ன திருட்டெல்லாம் செய்ய வேணான்னு பெரிய கொள்ளையடிக்கணும்னு நினச்சோம். மறுபடியும் போலீஸ் யூனிஃபார்ம் பயன்படுத்திக்கிட்டோம். அப்புறம் பப்ளுக்கும் ஆசை காட்டணும். பப்ளுவா? இல்லை, என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது. அட பப்ளு, இங்கே பாரு, எதுக்கு பயப்படுற? அதான் போலீஸ் நம்ம கூட இருக்காங்கல்ல. அப்புறம் கடைசியில் பப்ளு நாங்கள் சொன்னதை நம்பிட்டான் சார். அவன் என்கிட்ட சொன்னான், அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சதும் அப்டேட் எல்லாத்தையும் பண்ணுறேன்னு சொன்னான். டேய் பப்ளு, வண்டி எதுக்கு இந்த பக்கம் திருப்புற? சார், அந்த ஏடிஎம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இங்கேருந்து பக்கமாக தான் இருக்கு. போலீஸ் வண்டியோட எங்கே காட்டு பக்கம் போயிட்டு இருக்க? அட இருங்க, பைசா. அட பேங்க் வேன் மாட்டிக்குமோன்னு பயந்து
நாங்கள் இன்னொரு வண்டியை ஏற்கனவே திருடி வச்சுருந்தோம் சார். பப்ளுவோட பணத்தை அங்கே வண்டியிலே விட்டுட்டோம். அப்புறம் எங்களோட பிளான் சஞ்சீவோட பணத்தை அந்த வண்டியோட வேற எங்கேயாவது புதைச்சிடலான்னு நாங்கள் பிளான் பண்ணோம் சார். அப்புறம் வழியிலே பெட்ரோல் காலி ஆயிடுச்சு சார். எங்கள் வண்டியை அங்கேயே விட்டுட்டு பேக் எடுத்துட்டு அங்கேருந்து போயிட்டோம் சார். போலீஸ் அந்த கேங்க பிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப நாளாவே இந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கொலை எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க. ஆனா காவ்யா அப்படி ஒரு விக்டிம். இன்னைக்கு அவளுக்கு நடந்த கொடுமையை நினைச்சு அவ நொந்துகிட்டு இருக்கா. ஆனா நாம நம்புவோம் காவ்யா எந்த அளவுக்கு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காளோ அவ சீக்கிரமா அந்த வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் விடுபட்டு வெளியே வரணும். நான் அனுப் சோனி உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். மறுபடியும் சந்திப்போம் இந்த கிரைம் பேட்ரோலோட பிளாக் ஹெட்லைன்ஸோட எபிசோட்ல இன்னொரு புது கேஸுடன். அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரைமுக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன இடைவெளி தான் இருக்கு. அது நீங்க எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கீங்கன்ட்டு. எச்சரிக்கையோட இருங்க, பாதுகாப்பா இருங்க. ஜெய்ஹிந்த்.